ஹாய் நண்பா. இப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருந்துச்சா, எனக்கு உண்மையிலேயே கண்ணாடியில் பார்க்கும்போது என்னவே சுத்தமா பிடிக்கல. நீ இப்படி இருக்கக்கூடிய ஆளே கிடையாதேடா, ஏன்டா இப்படி மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி முதல்ல நான் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறத என்னை நானே நம்ப வச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியன்ஸுக்கு ரொம்பவே நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் எஸ்ஆர்எம் சேனல் ஹேக் ஆயிருச்சு அப்படிங்கிறத ஒரு பேசும் பொருளாக ஆக்கி, யாரு என்னன்னே தெரியாது, இந்த கேட்டகரி கேம் கேட்டகரியே கிடையாது, வெளியில இருந்து கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் சேனல் என்னாச்சு ப்ரோ, என்ன ப்ராப்ளம், ஏதாச்சு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்னு தெரியாதவங்கலேருந்து தெரிஞ்சவங்கலேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கான்டாக்ட் பண்ண வச்சு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணி ஜெனியூனாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் என்னோட ஆடியன்ஸ் தான். அத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. முதல்ல உங்களை பாதம் தொட்டு நான் சத்தியமா நான் வணங்கி கேட்டுக்கிறேன். என்னோட கஷ்ட காலத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு என் சேனல் போற இன்னைக்கு வரைக்கும் என் கூட உறுதுணையா நின்றுருக்கீங்க. உண்மையிலேயே நான் என்ன பண்ணா இதுக்கு ஈடாகும் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களோட அன்புக்கு நான் சத்தியமா பார்த்தீங்கன்னா நான் தலை வணங்குறேன். இன்னொன்று, நிறைய கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா என்னோட ஆடியன்ஸால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு வாரத்தில் எஸ்ஆர்எம்ங்கிறது ஸ்பேமாவோ, உங்களோட லைவ் சேட்லேயோ, இல்லை கமெண்ட்லேயோ, உங்களோட இன்ஸ்டாவிலையோ, இல்லை உங்களை டேக் பண்ணியோ உங்களை தொந்தரவு பண்ணியிருந்தாங்க என் ஆடியன்ஸ் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. உண்மையிலேயே என் ஆடியன்ஸும் என்ன மாதிரி தான் ஒரு ஏமாளி. அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. எப்படின்னா என் தலைவனோட சேனல் இல்லை எஸ்ஆர்எம்மோட சேனல் எப்படியாவது பார்த்தீங்கன்னா கிடச்சிடணும், என் தலைவனை அப்படி பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் ஒரு பாசத்தில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லார் சேனல்லையும் ஒரு மாதிரி ஸ்பேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழி புரிஞ்சிருக்கு, நிறைய பேர்த்துக்கு புரியாமையும் போயிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு மாதிரி அவமதிக்கிற மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயத்த நான் பார்த்தேன். ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்களை தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் மேலே உள்ள பாசத்தால் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னோட ஆடியன்ஸ் உங்களை தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நண்பா, இதுக்கு மேலே யாரையும் தொந்தரவு பண்ணாங்க. நம்ம புதுசாக சேனல் உருவாக்கியாச்சு. அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ஆடியன்ஸே ஏராளமான பேர் இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லலாமா வேணாமா அப்படின்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னோட இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஜெனியூனாக சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நான் இன்னொரு முறை கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போய் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு அதுக்கப்புறம் ஐடி சேல் ரிலேட்டிவாக பேசி அதுக்கப்புறம் அதில் கூட பார்த்தீங்கன்னா என்ன ஹேக்கரு அவன் சேனல் இருந்தான்னா போனான்னு அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு ஒரு இவனே சேனலில் கொண்டு போய் அவங்ககிட்டயும் ஆக்சஸ் கொடுத்து போயிடுமா, அதுக்காக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒப்பார வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்மக்கிட்ட நாடகம் போடுவானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சேனல் போன வழியோட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கண்டென்ட்டாக பண்ணிங்க பார்த்தீங்களா, அது எனக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்துச்சு. அப்படி வழியை கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஏன்னா இந்த மாதிரியான சூழலில் தான் பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியப்படுத்தினவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என்கிட்ட இருக்க அடுத்த ஒரு ஹோப் என்னோட சேனலில் மென்மேலும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்த்தி ஸ்டார்டிங் 0லேருந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். நான் உங்களை தான் நண்பா நம்பியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு போக முடியுமான்னு தெரில, முடிஞ்ச வரைக்கும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கண்டென்ட் போட்டு லைவ் போட்டு வாட்ஸ்அப்